ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் காரணகர்த்தாவாக கருதப்படுபவர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன். ஜெயலலிதா மீது வழக்கு தொடர அனுமதி கோரி அப்போதைய கவர்னரிடம் சுப்பிரமணியசாமி மனு கொடுத்தார். இதுதான் சொத்து குவிப்பு வழக்கின் ஆரம்பமாக கருதப்பட்டது. 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகனின் புகாரின் அடிப்படையில் தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வருவாய்க்கு அதிகமாக 66.6 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்ததாக ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. ஜெயலலிதா பெயரில் சென்னை மற்றும் புறநகர்களில் வாங்கப்பட்ட பண்ணை பங்களாக்கள், பல்வேறு பகுதிகளில் வாங்கப்பட்ட விவசாய நிலங்கள், ஹைதராபாத் பண்ணை வீடு, நீலகிரியில் உள்ள கொடநாடு தேயிலை தோட்டம், நகைகள், தொழிற்சாலைகள், வங்கி கணக்கு, இதர முதலீடுகள் ஆகியவை இதில் கணக்கிடப்பட்டன. ஜெயலலிதா மட்டுமின்றி அவரது நெருங்கிய தோழி சசிகலாவின் உறவினர்கள் சுதாகரன், இளவரசி ஆகியோரும் வழக்கில் சேர்க்கப்பட்டனர். 2001ஆம் ஆண்டு மீண்டும் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்ததை அடுத்து சொத்து வழக்கில் அதிரடி திருப்பங்கள் ஏற்பட துவங்கின. சாட்சியங்கள் பிறர் சாட்சியங்களாக மாறி வந்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுகிய திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் இவ்வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்ற வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 2003ஆம் ஆண்டு பெங்களூருவில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை துவங்கியது. இவ்வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். 2006ஆம் ஆண்டு வழக்கு விசாரணையின் போது தேர்தல் பிரச்சாரம், அரசு அலுவல்கள் போன்றவை காரணமாக ஜெயலலிதா நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டது. 2006 தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் தோல்வியடைந்து திமுக ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்றார். இவ்வழக்கில் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளிப்பதற்கு பதிலாக எழுத்து மூலம் பதிலளிக்க அனுமதி கோரி ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்தது. உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படி பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். இந்த வழக்கில் 250க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளிக்க இருப்பதை ஒட்டி பெங்களூருவில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதிமுகவினர் பல்லாயிரக்கணக்கில் திரளக்கூடும் என்பதால் தமிழக கர்நாடக எல்லையிலும் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட போலீசார் தீர்ப்பு தினத்தை ஒட்டி பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.